ரொம்ப பேருக்குள்ள ஒரு டவுட் தான். இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங் மூலமா எர்ன் பண்ண முடியுமா? அப்படிங்கிற விஷயம். இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நீங்க எப்படி ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணணும்? எப்படி வெரிஃபை பண்ணணும்? அண்ட் தென் வந்து இதுல என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு எர்ன் பண்றதுக்குன்னு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியாம போயிரும். அதே மாதிரி இதுக்கப்புறம் நானுமே இத கன்டினியூவா செய்ற பிளான்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நான் என்னோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணலனா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னும் எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, கட்டாயம் யூஸ் பண்ணி அதில இருந்தும் ஏர்ன் பண்ணுங்க. அதுலேருந்து ஏர்ன் பண்ற மெத்தட் அமௌண்ட்ட கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரேடிங்க்கு. ஓகே. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. நீங்க அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட்ல 2 லிங்க் இருக்கும். ஒண்ணு வந்து எங்களோட டெலிகிராம் சேனலோடது. ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அங்கேயுமே ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்களா இருந்தா, இன்னொன்னு எங்களோட ஆஃபிஷியல் ப்ளாக் பேஜோட லிங்க். அதுதான் இந்த வெப்சைட். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்க்கு வந்துருவீங்க. இதுல வந்து கம்ப்ளீட்டா நீங்க எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்? எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம்? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? என்னென்ன பாலிசிஸ் இருக்கு? கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கீழ வந்தீங்களா இருந்தா 40 செகண்ட்ல இங்க ஒரு பட்டன் கிரியேட் ஆகும். இந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வர வெப்சைட் தான் இந்த வெப்சைட். ஸோ இங்க வந்து ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதோட நீங்க இந்த இடத்துக்கு வந்துருவீங்க. இங்க வந்து உங்களோட கண்ட்ரிய சூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களோட இமெயில், இங்க பாஸ்வேர்ட் அப்புறம் வந்து இத டிக் அப் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அவ்வளோதான் ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்புறம் உங்களோட இமெயிலுக்கு ஒரு இமெயில் வரும். அத கிளிக் பண்ணி ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிருங்க உங்களோட இமெயில. அதுக்கப்புறம் நீங்க டைரக்ட்டா உங்களோட இந்த அக்கவுண்ட்க்கு லாகின் ஆயிருவீங்க. இங்க வந்து வெரிஃபை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெரிஃபை நவ்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து வரும். என்னன்னா, உங்களோட டிரைவிங் லைசென்ஸ், ஒரு பாஸ்போர்ட் இல்லன்னா ஐசி வந்து நீங்க குடுக்கணும். டிரைவிங் லைசென்ஸ் இருக்கிறவங்க டிரைவிங் லைசென்ஸ் குடுங்க. இல்லன்னா ஐசி குடுக்கலாம். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட ஃபேஸ ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேஸ ஸ்கேன் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே பிசில தான் பண்ண முடியுமான்னா, இல்ல நீங்க மொபைல்லயுமே பண்ணலாம். ஸோ அங்க வந்து நீங்க பிசில பண்றதா இருந்தாலுமே, நீங்க மொபைல்ல பண்ண போறீங்களான்னு கேட்கும். ஜஸ்ட் கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்க மொபைல்ல பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சிம்பிள் மெத்தட். ஸோ இது நான் ஆல்ரெடி பண்ணதுனால அத நான் உங்களுக்கு ஷோ பண்ணல. இவ்வளோ தான் இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா இருந்தா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு டெமோ அக்கவுண்ட் குடுத்திருப்பாங்க. டெமோ அக்கவுண்ட்ல வந்து $9,000 வந்து ஃப்ரீயா குடுத்துருப்பாங்க. இந்த டாலர்ஸ வந்து அதாவது $10 10,000 வரைக்கும் குடுப்பாங்க. ஸோ நீங்க அத யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து ரீசெட் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ரீசெட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க திரும்ப வந்து $10,000க்கு வந்து வந்துரலாம். ஸோ இது வந்து உங்களோட அ ஜஸ்ட் டெமோ அக்கவுண்ட். இதுல வந்து நீங்க வித்ட்ரால் பண்ண முடியாது. அப்புறம் வந்து ரியல் அக்கவுண்ட் ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து டெபாசிட் அப்டின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டெபாசிட் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்களா இருந்தா, நீங்க வந்து உங்களோட டிபாசிட் மெத்தட் அதாவது கார்ட் பேமெண்ட்டோ, இல்ல பைனான்ஸோ, இல்ல கூகுள் பேயோ இந்த எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணி நீங்க டிபாசிட் பண்ணலாம். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்றத குடுத்துட்டு நீங்க மினிமம் வந்து $5 டிபாசிட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து 10,000 வரைக்குமே நீங்க டிபாசிட் பண்ணலாம். அதாவது $10,000 வரைக்கும் நீங்க இதில டிபாசிட் பண்ணலாம். மினிமம் $5 பண்ணலாம். என்ன பொறுத்தவரையில கேட்டீங்கன்னா, இதில வந்து நீங்க மினிமம் ஒரு $20 to $30 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். நீங்க வந்து நல்ல ஒரு ஏர்னிங்க்கு போறதுக்கு. அப்படி இல்ல உங்களால $100 இன்வெஸ்ட் பண்ண இயலும்னா, நீங்க $100 இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது ஏன்னு நான் அடுத்த விஷயத்த சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியாது. ஓகே. இப்படிதான் இந்த மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்களா இருந்தா, உங்களுக்கு என்னோட லிங்க கிளிக் பண்ணி வாரீங்களா இருந்தா, உங்களுக்கு போனஸ் வந்து இது ரொம்பவே கிடைக்கும். 50%க்கு மேல போனஸ் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து அந்த போனஸ கெட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத தாண்டி நீங்க வந்து இதில என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மை அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து உங்களோட அக்கவுண்ட் ஆல்ரெடி இருக்கிறது, அப்புறம் வந்து ட்ரேடிங் ஹிஸ்டரி இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓப்பன் பொசிஷன்ஸ் இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து ஃபண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபண்டிங் தான் நீங்க பேமெண்ட் டிபாசிட் பண்றது இதில வந்து டிபாசிட் பண்ணலாம். அதே மாதிரி வித்ட்ராவலுமே நீங்க உங்களோட கார்டுக்கே வித்ட்ராவல் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா, கார்ட் பேமெண்ட்டுக்கே நீங்க வித்ட்ராவல எடுக்க முடியும். ஸோ இங்க வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அத நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபரும் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியையுமே நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். இப்படித்தான் இதோட ஃபண்டிங் விஷயங்கள் இருக்கு. அத தாண்டி இந்த இடத்துல ஒரு காப்பி ட்ரேடிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன பொறுத்தவரையில ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு
ட்ரேடிங் பத்தியே எதுவுமே தெரியாது. மார்க்கெட்டிங்கும் அனலைஸ் பண்ண தெரியாது. ஸோ, இப்போ நீங்க இதில ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தா, 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க ஃப்ரீ சிக்னல் அதாவது விஐபி சிக்னல்னு சொல்லுவோம். யாராச்சும் ட்ரேட் பண்றவங்க உங்களுக்கு சிக்னல் குடுக்குறாங்களா இருந்தா, அதுலேருந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த காப்பி ட்ரேடிங் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கு. அதாவது இப்ப என்னன்னா, இந்த பெர்சன் வந்து பார்த்தீங்களா இருந்தா, இவரோட ட்ரேடிங்ல வந்து ஆ எவ்ளோ வின் இருக்கு, எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்ளோ பேர் இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இங்க போட்டிருப்பாங்க. இவரோட ஃபீ எவ்ளோ இந்த மாரி எல்லாமே. ஸோ நீங்க இங்க வந்து $100 இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இவங்களோட காப்பி ட்ரேடிங்ல வந்து ஜாயின் ஆகலாம். ஜாயின் ஆனீங்களா இருந்தா, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து உங்களோட மணிய இங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த பெர்சன்ஸ் வந்து உங்களோட மணிய வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து வரும். அந்த ப்ராஃபிட்ல என்ன நடக்கும் அப்புட்ன்னா 30% வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஃபீயா. ஸோ அவங்களோட எவ்ளோ ட்ரேட் போட்டுருக்காங்க, எவ்ளோ ட்ரேட் லாஸ்ட் ஆயிருக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு, நல்ல ஒரு பெர்சன்னா நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து நீங்க பார்க்கலாம், இவங்களோட காப்பி ட்ரேடிங்ல ஜாயின் ஆகணுமா இருந்தா, நீங்க மினிமம் என்னென்ன வச்சிருக்கணும், எவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இத பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க ட்ரேட் பண்ணதுக்கு உங்களுக்கு மணி வரும். இதுதான் காப்பி ட்ரேடிங். ஓகேவா? அத தாண்டி அடுத்த விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தா, நான் பெக்காயிக்கிறேன். ஸோ இங்க வந்து காம்படிஷன்ஸ் இருக்கு. நீங்க காம்படிஷன்ஸ்ல ஜாயின் ஆகுறது மூலமாவுமே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா, ஆக்டிவ்ல வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன காம்படிஷன் இத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதுல வேற என்ன மெத்தட் இருக்கு ஏர்ன் பண்றதுக்கு அப்புட்ன்னா, நீங்க ரெஃபரல் பண்ணியுமே ஏர்ன் பண்ணலாம். ரெஃபரல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஏர்னிங் வரும். அதே மாதிரி ரெஃபர் பண்றவங்களுக்குமே ஏர்னிங் வரும். இப்ப நீங்க ஒரு 15 பேர் ரெஃபர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு $40 வரைக்கும் ஏர்னிங் ஒண்ணு கிடைக்கும். அதே மாதிரி உங்க லிங்க கிளிக் பண்ணி அவங்க ஜாயின் ஆகுறாங்கன்னா, அவங்களுக்குமே போனஸ் கிடைக்கும். அது வந்து 2 பேருக்குமே பெனிஃபிட் தான். ஸோ கட்டாயம் நீங்க வந்து இந்த மெத்தட ஃபோக்கஸ் பண்ணியுமே நீங்க ட்ரேடிங் பத்தி தெரியலனாலுமே ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து நீங்க மார்க்கெட் பத்தின நியூஸ் இது எல்லாமே இங்க வந்து ரீட் பண்ணிக்கொள்ள முடியும். மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது? என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? இது பத்தியும் நீங்க இங்க பார்க்க முடியும். அப்புறம் வந்து எக்ஸ்எம் லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த எக்ஸ்எம் லைவ்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்களா இருந்தா, இவங்களோட லைவ் போகும். ஸோ இந்த லைவ்லயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் மெசேஜ்ல லைவ் சேட் பண்ணலாம். சிங்களத்திலயுமே நீங்க லைவ் சேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்ரீலங்கால உள்ள ஏஜென்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் The பண்ணுவாங்க. fact that we ஸோ இது have வந்து ஒரு chat பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எடியூகேஷன் வீடியோஸ், அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. பிளாட்ஃபார்முக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே அ பேசிக்கா எல்லா விஷயத்துலயும் இருக்குது. ஸோ அத வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணல. ஸோ இப்படி தான் நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி டிபாசிட் பண்ணணும். நீங்க டிபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். $100 இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல காப்பி ட்ரேடிங் பெர்சன பார்த்து நீங்க காப்பி ட்ரேடிங்ல வந்து ஜாயின் ஆவுங்க. அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து நீங்க மத்த வெப்சைட் மாரி ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. அவங்க லாஸ் ஆயிட்டாங்கன்னா, லாஸ் ஆயிரும். அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கிடைக்கும். அதாவது ட்ரேட்ல அவங்க ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்குமே அந்த அமௌண்ட் வந்து சேரும். அதுதான் இந்த காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதுதான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லணும்னு இருந்த மெயின் விஷயங்கள். ஸோ கட்டாயம் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இது ஸ்கேம் எல்லாம் இல்ல. ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம் தான். அதே மாதிரி இவங்க ஒரு நல்ல புரோக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? புரோக்கர் கம்பெனிஸ் தான் இது எல்லாமே. ஸோ பைனான்ஸ் அப்புறம் வந்து இந்த எக்ஸ்எம் இது வந்து 2மே ஓகே. நீங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு. பட் ஹைலி ரிஸ்க்கான விஷயம் என்னன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்களா சொந்தமா ஏர்ன் பண்றீங்க. அதாவது ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அங்க ரிஸ்க் இருக்கு. நீங்க வந்து கட்டாயம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, இத படிச்சுக்கிட்டு செய்றீங்களா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து இருக்கிற விஷயம் அதுதான். எந்த ட்ரேடிங்கா இருந்தாலுமே நீங்க வந்து கட்டாயம் உங்களோட மார்க்கெட் அனலைசிங்கிறது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, யாராச்சும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணி அவங்க கூட ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகலாம். இதுதான் விஷயம். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ வார்த்தைகள் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன நீங்க இன்னும் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னா, உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுலயுமே நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் கேம் ப்ளே பண்றது, ஸ்பின் அண்ட் வந்து ஸ்க்ராட்ச் பண்றது இந்த மாரி மெத்தட்ல நீங்க ஏர்ன் பண்ணி வித்ட்ரால் பண்ண முடியும் உங்களோட பேங்க்குக்கு. ஓகே காய்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன்.